கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாரத்தின் முதலாவது நாளில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை சங்கீதம் 139 17வது வசனம். தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோடு சொல்லுகிற ஒரு ரகசியம் என்னவென்றால், ஆண்டவருடைய ஆலோசனை. நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவர் ஆலோசனை தருகிறவராக இருக்கிறார். நமக்கு ஆலோசனையை மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறார். ஒரு தாய் தன் பிள்ளைக்கு ஆலோசனை சொல்லுகிறது போல, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு தன் மகளுக்கு ஆலோசனைகளை சொல்லி தனக்கு தெரிந்த ரகசியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது போல, பரமபிதா பல ஆயிரம் ஆத்மாக்களை நடத்திய தேவன், ஆவிகளின் தகப்பன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பூலோகத்தில் எத்தனை பேர் ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ அத்தனை பேருக்கும் கண்களை வைத்து அவர் ஆலோசனை கொடுத்தவர். எத்தனை பேர் ஜெயம் பெற்று தேவனுக்காக நின்னார்களோ அத்தனை பேரும் ஆண்டுடைய ஆலோசனையை கேட்டவர்கள். பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்களுக்கு காரணம் நாம் கர்த்தருடைய ஆலோசனைகளை கேட்க மறக்கிறதுனால தான். இந்த நாட்கள் ஆண்டு சொல்லுகிறாரு, அவர் மேல் கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை தருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அந்த ஆலோசனைகளை கேட்கறதற்கு நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தப்படுத்தும் தேவச்சனமே. நம்மளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய சத்தத்துக்குள்ளே தான் இருக்குது. கர்த்தருடைய சத்தத்தை நெருங்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் பெரிய ஊழியங்களை உண்டாக்குகிறது, பெரிய அர்ப்பணிப்பை உண்டாக்குகிறது, பெரிய பிஸ்னஸை உண்டாக்குகிறது, இல்லை வேறு தேசங்களுக்கு உங்களை கொண்டு செல்லுகிறது. சில படிப்புகளை ஆண்டவர் உங்களுக்கு படிக்க உதவி செய்கிறார். எல்லா காரியங்களுக்கும் கர்த்தருடைய ஆலோசனையே நமக்கு உதவி செய்கிறது. ஸோ இந்த நாளில், இந்த வாரத்தின் முதல் நாளிலிருந்தே நம்மளை அர்ப்பணிப்போம். கர்த்தர் ஆலோசனைகளால் நம்மளை நிரப்ப போகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். இந்த நாளில் ஒவ்வொரு பேருக்கும் விசேஷித்த ஆலோசனை தருவார். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு ஆலோசனை தேவைப்படும். அந்த ஒவ்வொரு ஆலோசனையும் தேவனே தருவார். நாம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும், எந்த துறையில் இருந்தாலும், ஒருவேளை வீட்டிலே இருந்தாலும் கூட, வீட்டில் கிச்சனில் கூட இருந்தாலும் கூட, ஆண்டோடைய ஆலோசனை அதிகமாகவே இருக்கும். ஊழிய பாதையில் என்னால் பார்க்க முடிகிறது. அவர் ஆலோசனை தந்து கொண்டே இருப்பார். வீட்டில் உள்ள பெண்களுக்கானாலும் சரி, இல்லை வேலையில் உள்ள ஆண்களுக்கானாலும் சரி, படிக்கிற பிள்ளைகளுக்கானாலும் சரி, God is ready to give you counseling. நல்ல ஆலோசனைகளை தருவார். நாம் உயரும்படியான ஆலோசனைகளை தருவார். கேட்போமா, ஆண்டவரே எங்களுக்கு ஆலோசனை தாருங்கப்பா. நாங்கள் எப்படி நடக்கணும், எங்கே போகணும், எதை செய்யணும், யாரை பார்க்கணும், யாரை பார்த்து எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எதெல்லாம் யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்ட எதை சொல்லக்கூடாது, எல்லா ஞானத்தையும் இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே உம்முடைய பரத்தில் இருந்து ஒவ்வொரு பேருக்கும் ஜோதிகளின் பிதாவினிடத்தில் இருந்து எங்கள் மேல் இறங்குவதாக, எங்கள் குடும்பத்தில் இறங்குவதாக, பிள்ளைகள் மேல் இறங்கட்டும், சிறியோர்கள் மேலே இறங்கட்டும், வாலிபர்கள் மேலே இறங்கட்டும், விசேஷமாக முதியோர்கள் மேலே, ஒவ்வொருவர் மேலேயும் குடும்பத்தில் நல்ல ஆலோசனைகள் யாருக்கு தேவையோ ஒவ்வொரு பேருக்கு இறங்குவதாக. உங்கள் நாமத்தால் எங்களை முத்தரித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அன்று உம்முடைய சீசர்களுக்காக நீர் ஜெபித்தீரே. நீர் கடந்து சென்ற பிறகு உம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி உம்முடைய சீசர்கள் ஆலோசனை கொடுத்து நடத்தினீரே. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு எங்கள் மத்தியில் இருக்கிறாரே. ஒவ்வொரு பேருக்கும் அவர் ஆலோசனை தருவாராக. ஆம் தேவச்சனங்களே, பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லாத அந்தகார கிரியைகளை உங்கள் குடும்பத்தில் இருந்து அவர் தூதர்களை அனுப்பி வெளியே தூக்கி போடுகிறார். தேவையில்லாத ஆவிகள், இருளின் வல்லமைகள் இந்த நாட்களில் தேவனுடைய வல்லமையினால் அது வெளியாகுகிறது. ஸோ தேவ ஜனங்கள் ஆயத்தப்படுங்க. நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு வேரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் ஆலோசனையை கேட்டு முன்னேற நீங்கள் உதவி செய்யுங்க. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அந்த நாள் இனிய நாளாக, சந்தோஷமான நாளாக, தேவ ஆலோசனையின் நாளாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்று இரவும் 9 மணி அளவில் தேவச்சனங்களே நம்முடைய விடுதலை ஜெபம், ஆவியானவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல இன்னைக்கு ஒரு விடுதலை ஜெபம் இருக்குது. ஆண்டவருடைய இருதயத்தை உணர்ந்து கொள்ளலாம், அறிந்து கொள்ளலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் நம்ம 9 மணி அளவில் ப்ரேயர் டைம் சேனலில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. ஆமேன்.